வணக்கம், வெல்கம் டு டேஸ்டி தவா. இன்னைக்கு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக் ரெசிபி ஆயில் ஃப்ரீ புரோட்டீன் ரிச் சாலட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சாலட் பண்ணுறதுக்கு வேர்க்கடலை 2 கையளவு இருக்கும். 2 கையளவு உள்ள வேர்க்கடலையை ஓவர் நைட் ஊற வச்சுருக்கோம். ஊற வச்ச வேர்க்கடலையை 15 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ப்ரெஷர் குக்கர்லேயும் வேக வைக்கலாம். குக்கர் யூஸ் பண்ணும்போது 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேர்க்கடலையில் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரொம்ப நிறையா இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டோன்னா ரொம்ப ஹெல்தி. இப்போ பீனட்ஸ் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி இருக்குது, இந்த தண்ணியை சாலட் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு வேக வச்ச வேர்க்கடலையை உள்ளே சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை கூட அரை குக்கும்பர் பொடியாக கட் பண்ணது அதை சேர்த்துக்கிறோம். ஒரு கேரட் துருவினது அதையும் சேர்த்துக்கிறோம். ஒரு தக்காளி விதைகளை நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். அரை பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் கொத்தமல்லி இலைகள் அதையும் சேர்த்துக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் அதையும் சேர்த்துக்கிறோம். இந்த சேலடை பொறுத்த வரைக்கும் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் சேருங்க. இந்த காம்பினேஷன் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட சாலட் ட்ரெஸ்ஸிங் டாப்பிங் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 4 டீஸ்பூன் புளிப்பில்லாத தயிர் எடுத்துக்கிறோம். தயிர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் க்ரீம் சீஸ் எடுத்துக்கிறோம். சீஸும் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ப்ரோட்டீன் ரிச் கண்டென்ட் தான், அதனால் க்ரீம் சீஸ் எடுத்துக்கிறோம். இது கூட அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ரொம்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மக்கிட்ட வேர்க்கடலை வேக வச்ச தண்ணி இருக்கிறதுனால அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட 4 பல் பூண்டு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா க்ரீமியாக அரைச்சிக்கணும். நம்மளுக்கு சாலட் ட்ரெஸ்ஸிங் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம சாலடை சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முட்டைக்கோஸ் இலைகள் வச்சுக்கிறோம். அப்படி இல்லைன்னா லெட்யூஸ் இலைகள் கிடைச்சா அதையும் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்மளோட சாலட்ஸை உள்ள அழகாக ப்ளேஸ் பண்ணிடலாம். நம்ம செஞ்சுருக்கிற சாலட் ட்ரெஸ்ஸிங்கை 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ப்ரெட்டுக்கு மேலே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆம்லெட் கூட சாப்பிட்லாம். அந்த மாதிரி மல்டி பர்பஸான சாலட் ட்ரெஸ்ஸிங் தான் அது. இதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த சாலட் ட்ரெஸ்ஸிங்கை அழகாக கார்னிஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும் இந்த சாலட். அவ்வளோதான், நம்மளோட ஆயில் ஃப்ரீ ப்ரோட்டீன் ரிச் சாலட் அழகாக குயிக்காக தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.